இன்றைக்கி மதியானம் ராஜ்மா குருமா வச்சுருந்தேன். ஸோ சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த குருமாவோட சப்பாத்தி சூப்பராக இருக்கும். பட் அதுக்கு குருமா கொஞ்சமாக இருந்ததுனால கூடவே இன்னொரு சட்னி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் அந்த குக் வித் கோமாளியில் இந்த சட்னியை பார்த்தேன். ஸோ எக்ஸாக்டாக அது மாதிரி செய்யலைனாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன். பூண்டை நல்லா சுட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் புளி உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தக்காளியையும் நான் காஷ்மீரி சில்லி போடலை, நார்மல் வரமிளகா தான், ஏன்னா காரத்துக்காக அதை நல்லா தண்ணியில் வேக வச்சு அதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து இதை கொட்டி சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டேன். நல்லா அது சுண்டி சுண்டி செம்மையாக இருந்தது. அதுவும் அது கலர் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நைட் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி போட்டு அதோட கொஞ்சம் இந்த ராஜ்மா குருமாவையும் இந்த தக்காளி தொக்கையும் வச்சு சாப்பிட்டா ஹோட்டலுக்கு எதுக்கு போகணும், தேவையே இல்லை. பிரமாதமான ஒரு டின்னரு நமக்கு. அதுவும் அந்த குருமா இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சு சாப்பிட்டோன்னே நல்லா திக்காக கிரேவியாக நல்லா இருந்தது சப்பாத்திக்கு. இந்த சட்னி நல்லா ஒரு மாதிரி புளிப்பாக காரமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. உப்பு நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டேன்.